வந்து மும்பையில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டல். இதுதான் வந்து தாஜ் ஹோட்டல், பழைய ஹோட்டல். இது தாஜ் ஹோட்டலில் பாம்பு அடிச்சதுன்னாங்க இல்லையா, அது இந்த ஹோட்டலில் தீவிரவாதிங்க வந்தது பாம்பு வச்சது அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டல். அப்புறமா அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னாக்கா நம்ம கேட் ஆஃப் இந்தியா இருக்குது தெரியுங்களா, பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த இடமா. அதுக்கு இங்கே தரம் வந்தீங்கன்னா இதையும் சேர்த்து பார்க்கலாம். கேட் ஆஃப் இந்தியாவில் இப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லையா என்னன்னு தெரியல. தான் போக போகிறோம். இதுதாங்க போட்டில் போகிறது. போட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஆள் யாரும் வரல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துருக்கோம். மும்பையில் போட்டிங் போனோம். போட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா பாருங்க, கப்பலில் எல்லாம் என்னமோ வந்து இறங்கிட்டு இருக்குது. பார்த்தோம். ஆமா, இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. கம்மி பண்ணிட்டேவா போகிறாங்க. நம்ம போட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு மாதிரி பாருங்க கட்டி வச்சுருக்காங்க. கடல் உள்ள இருக்கு தனியாக. என்ன இருக்குதுன்னு தெரியல. இது நம்ம ஹிந்தி வேற தெரியல, அதனால கேட்க முடியல. இதெல்லாம் போட்டிங்கில் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பார்க்க முடியும். இதில் போட்டிங் போகிறதுக்கு 1 மணி நேரங்க. போகிறதுக்கு மட்டும் போகிறதுக்கு 1 மணி நேரம், அங்கே 1 மணி நேரம். இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹290 ஒரு ஆளுக்கு. ₹290 ஒரு ஆளுக்கு.
இதுதான் சரக்கு கப்பல். இந்த கப்பலில் தான் சரக்கு வருவாங்க. பெரிய கப்பல்லேருந்து திரும்ப இடையில மாற்றி எடுத்து போகிற கப்பல் இதுதான். பேர் சரக்கு கப்பல். அங்கே ஒரு போட் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுது உங்களுக்கு? தெரியாது, இருந்தாலும் காமிக்கிறோம் பாருங்க. தெரியுதா? அதில் தண்ணி எப்படி வருது பாருங்க. சுத்தம் பண்ணுறாங்களா? பாருங்க பாருங்க எப்படி சுத்தம் பண்ணுறாங்க பாருங்க. அடுத்த போட்டு இன்னொன்று வருது, முன்னால் வருது. இந்த துறைமுகத்தில் தான் வந்து நிறைய போட்டு கடப்பு கப்பல்லாம் பார்க்கலாங்க. என்ன பண்ணுறாங்க தெரியல. ஒரு பக்கம் புகை போகுது, ஒரு பக்கம் தண்ணி ஊற்றுது. தண்ணி கீழே வர ஏதோ தண்ணி தான். ஒரு பக்கம் புகையாகும். இது இன்னொரு கப்பல். இன்னொரு கப்பல் பார்த்தா இப்போ இன்னொரு கப்பல். கப்பல்லாம் நல்ல பெரிய கப்பல். இப்போ கச்சா எண்ணெய் வந்து நமக்கு பண்ண மாட்டாங்க. கப்பலே நம்மளுக்கு தான். இதில் வேறு நோ ஸ்மோக்கிங் தெரியுதுங்களா? ஸ்மோக் பண்ணால் என்ன ஆகும் அப்புறம்? பாரு, இதில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த டிபார்ட்மெண்ட். சர்வோ கம்பெனி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கச்சா எண்ணெய் வந்து இறங்குறக்கூடிய ஒரு இது இந்த இடம் தான். இதில் தான் வந்து கிளியராக வருது. இடம் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இதுலேருந்து தான் வந்து இறங்குறது. இதெல்லாம் கச்சா எண்ணெய் வரும். இந்த கப்பலில் வந்து இறங்கி இந்த மாதிரி இடத்துக்கு பைப்பில் தெரியுங்களா எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துக்கு மாற்றி எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து காமிக்கிறது தெரியுங்களா? இந்த கப்பலில் தான் கச்சா எண்ணெய் வந்து இறங்கி இங்கே வந்து இறங்கும். எவ்வளோ பைப் செட்டிங்ஸ்லாம் இருக்குது பாருங்க. இங்கேருந்து இறங்கி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி போய்ட்டு அங்கேருந்து தனித்தனியாக பிரித்து டீசல் தனியாக, பெட்ரோல் தனியாக, இன்னும் பல பொருட்கள் பிரித்து எடுக்கிறாங்க. நீட்டு இருக்கு பாருங்க. நானும் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கேன், வர வர வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதுதாங்க சரக்கு கப்பல். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கப்பல். வெளிநாடுகள்லேருந்து வருது இல்லைங்களா கச்சா எண்ணெய்லாம் கொண்டு வர்றது. இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நங்கூரங்க. நல்ல ஒரு நங்கூரா இருக்குது, அந்தாண்ட ஒரு நங்கூரா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பிடிச்சி தான் நமக்கு வெளியில் சின்ன போட்டில் ஏற்றிட்டு வந்து அது வெளியில் வரும்.
பாருங்க இதுவும் வந்து இந்த கப்பலும் சரக்கு கப்பல் தான். பைப்லைன்ல ஃபுல்லாகவே போயிட்டு தீவு, அந்த தீவில் பாருங்க பெரிய பெரிய கிணறு மாதிரி இருக்கும். கிணறு நான் போயிட்டு சொல்லி தான் நம்ம எல்லாம் பெட்ரோலியத்துலேருந்து எல்லாம் கச்சா எண்ணெயிலேருந்து பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி இதில் தாங்க இருக்கும். இங்கே வந்து தான் வந்து கப்பல் ஓரமாக நின்று இந்த இடத்துல ஓரம் வந்து நிற்கும். கப்பல் இதில் தான் எடுப்பாங்க. லைனாக இருக்கு பாரு. பார்த்தீங்களா எலிஃபண்ட் யானை படுத்துறது மாதிரி தெரியுதா மலை. அதனால தான் இதுக்கு பேர் எலிஃபெண்டான்னு சொல்கிறது இதுக்கு பேர் தான். ஏறக்குறைய யானை மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் எலிஃபெண்டான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலம் தாங்க இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் வழி பாலம். மும்பையில் தான் இருக்கு. மும்பையில் இருக்கக்கூடிய கடல் வழி நீளமான பாலம் தான். பாலம் வந்து ஷீடியிலிருந்து பன்வேல் வரக்கூடிய பாலம். இந்த கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அது வழியாக தான் கப்பல் வரும். அந்தாண்ட போகிறது இந்த வழி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிட்டக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஷீடியிலிருந்து பன்வேல் வரக்கூடிய பாலம் இந்தியாவிலேயே மிக நீளமான இருந்து பொறுமையாக அந்த இங்கே வந்தாச்சு. எலிஃபெண்டா சொன்ன இல்லைங்களா இந்த இடம். இங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ் மேலே. இது மும்பையில் இருக்கக்கூடிய எலிஃபெண்டா அப்படின்ற இடம். இந்த இடத்துக்கு ட்ரெயின் வருது பாருங்க. எடுத்து உங்களுக்கு ட்ரெயின். இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு 18 ரூபாய். ஒரு கிலோமீட்டர் தான். மும்பை வந்தாங்க நீங்களும் இந்த பயணத்தை அனுப்பிச்சு பாருங்க. இதுதான் எலிஃபெண்டாவில் வந்து மலை ஏறக்கூடிய இது. இங்கெல்லாம் வந்து பல்லாக்கெல்லாம் இருக்குது. பாருங்க பல்லாக்கு எப்படி ரெடி பண்ணிக்கிறாங்க. ஒரு சேரு 2 கழி வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி மலை மேலே ஏறுறதுக்கு. இந்த மாதிரி தூக்கிட்டு போவாங்களாம். 2000 2500 ரொம்ப கம்மியாக வசூல் பண்ணாங்க பார்த்தீங்களா. இதுதான் மேலே போகணுங்க. எல்லாம் கடை வீதிங்களாக இருக்குது. நான் மேலே போய்ட்டு மறுபடியும் எடுக்கிறேன் வீடியோவை. தாங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம். அந்த இடம் தெரியுதுங்களோ. ஐயோ அங்கே இருந்து இப்படியா வந்து இப்படி வந்திருக்கிறோம். வந்து மேலே அங்கே வந்தோம். முடியலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். எலிஃபெண்டா குகை. எலிஃபெண்டா குகைன்னு இருக்கும். ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்த பிற்பாடும் ஒரு ஆளுக்கு 40 ரூபாய் டிக்கெட்டு.
எங்கடா பார்த்தாரு பாருங்க அதாவது இந்தியன் சிட்டிசனுக்கும் இன்னொருத்தவங்க தான் 40 ரூபா. ஃபாரின் சிட்டிசனுக்கெல்லாம் வந்து 600 ரூபாய். இது வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து மூடிருக்குங்க. இந்த டிக்கெட் எல்லாமே வந்து கவுண்டர் மூடிருக்கு பாருங்க. ஆமாங்க. இதில் வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கணும். எடுங்க அவர் எனக்கு ஒன்று நான் பேசுகிறேன். பல்லாக்கள் தூக்கிட்டு போகிறது இப்படி தான் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. பாருங்க இந்த பாருங்க என்ன குடிக்க பார்த்தீங்களா? இந்த கூல் ட்ரிங்க்ஸ் தம்ஸ் அப்பா. இது குரங்கு குடிக்குது பாருங்க தம்ஸ் அப். எவ்வளோ அடிவாக குடிக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக குடிக்குது பார்த்தீங்களா? இந்த குரங்கு குடிக்கிறது தான் நாமளும் இல்லை சில பேரும் வாங்கி குடிக்கிறாங்க. ஓகே, இந்த மலை ஏறுறதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸு 5 ரூபா. அந்த போட்டில் வந்தது 290 ரூபா காமிச்சிங்களா? இது 5 ரூபா. இது எலிஃபெண்ட் குகை. இது வேற ஒரு போட்டு. இந்த போட்டு மரம் போட்டு. இது ஒரு வகையான அனுபவம். கடலில் இருந்து பார்க்கும்போது தான் கேட் ஆஃப் இந்தியா அழகாகவே இருக்குது. இதாங்க பழைய தாஜ் ஹோட்டல். இதுதான் புதிய தாஜ் ஹோட்டல். இதுதான் புதிய தாஜ் ஹோட்டல். இது பழைய தாஜ் ஹோட்டல். பக்கத்துலேயே தான் கேட் ஆஃப் இந்தியா இருக்கா. இது மும்பையில் இருக்கு. பின்னால் விவேகானந்தர் ஒன்று சிலை இருக்கு. அடுத்து அப்படியே பின்னால் வந்தால் வீரசிவாஜி சிலை இருக்கு. சொன்னல விவேகானந்தர் சிலை எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா. அடுத்தது
அதான் வீர சிவாஜி சிலை. கேட் ஆஃப் இந்தியா நுழைவாயில் தான். இங்கேருந்து வந்தால் அப்படி கூட்டம் பாருங்க, ஏகப்பட்ட கூட்டம். செம்ம கூட்டம் இருந்துச்சு. மும்பையில் அதிகமாக படம் ஷூட்டிங் எடுப்பாங்க இந்த இடம் தான். இந்த அஞ்சான் படம்லாம் எடுக்கிறது, இந்த பானிபூரி விற்கிற சீன்லாம் இந்த இடம் தாங்க. ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். இது வந்து இந்த ஸ்டேடியம் இங்கே தான் பக்கத்தில் அதான் இருக்குது பாருங்க, லைட் ஸ்டேடியம் லைட். இம்மா என்ன ஸ்டேடியம் அது? என்ன பீச்சு? இதுக்கு பேர் மரீன் லைன்ஸ் பீச்சா? எங்களுக்கு பீச்சு. வான்கேடே ஸ்டேடியம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போக போகிறோம் பாருங்க. அந்த கடலுக்குள்ளே போக போகிறோம். மும்பையில் கடலுக்குள்ளே போகக்கூடாது. கடலுக்குள்ளே இந்த ரோடு போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போனோம்னாக்கா இந்த சைடும் தண்ணி தான் இருக்கும். நடுவில் தண்ணிக்குள்ளே கடலில் உள்ளே போக போகிறோம். க்ரீன் கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட். இது வந்து 6 கிலோமீட்டர். இப்போ இந்த சைடும் இந்த செவர் இருக்குல்ல, இந்த செவத்துக்கு இந்த சைடும் இப்போ கடல் தண்ணி தான் இருக்குது. நம்ம கடலுக்கு அடியில் உள்ளே போகிறோம். நம்ம கடல் தாண்டி வெளியில் வர போகிறோம். இங்கே தான் வந்து ஏஆர் ரஹ்மான் ஏதோ பாட்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்களாம். அந்த ரோடு தான் இந்த ரோடு பாருங்க. இப்போ கடலுக்கு வெளில வந்து கடல் மேலே சுற்றிட்டு இருக்கோம். ரவுண்ட் அடிக்குது பாருங்க. किया है सामने वाला था, सामने वाला जैसे ये वाले लेन पे है उनके लेन बंद पे नहीं रोड के अंदर लेना ना என்ன இது இதுல அதெல்லாம் சவுண்ட் கேட்குமா? இந்த இடம் தெரியுது பாருங்களா, இதை தான் வந்து நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. நம்ம நாயகன் அப்புறம் விஜய் நடித்த தலைவா படம் இதெல்லாம் வந்து இந்த இடம் தான். பார்த்துக்கோங்க. போலாம். முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஹஜ்ஜல்லா. இது பேர் என்னது? ஏமா இது பேர் என்னமா? இது பேர் ஹஜ்ஜலிங்களாம். பார்த்துக்குங்க. ஏமா இது வந்து கோஸ்டல் ரோடா? கோஸ்டல் ரோடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாந்த்ரா சிலிங். தெரியுதுங்களா? இதுதான் பாந்த்ரா சிலிங்.
நான் ஏற்கனவே வந்திருக்கேன் ஒரு தடவை, திரும்ப இது 2வது முறை அதில் வந்துட்டுருக்கேன். இன்னும் நமக்கு வந்து இன்னொரு 5-6 o'clock வரைக்கும் இருந்தால் அந்த சன்செட் பார்த்துட்டா செமையாக இருக்கும். செமையாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பாரு, அதோட இங்கே ஒரு இடம் பாரு. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, தொங்கும் பாலம் மாதிரி. அப்படியே இதை பார்த்துக்கிட்டே அடுத்தது இங்கே கடலையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு பில்டிங் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து மினி தாஜ் ஒன்று கட்டுறாங்க. இந்த லட்டே மங்கேஷ்வர் இவங்களுக்குன்னு ஒரு ரோடு இந்த ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து மும்பையில் கேன்சருக்கான ஹாஸ்பிட்டலாம், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ரிசர்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு ஹாஸ்பிட்டல். ஆஷா போஸ்லே, உங்க நாம ஆஷா போஸ்லே. வணக்கம் தமிழ் மக்களை, இதான் பாந்த்ராவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் சர்ச் ஒன்று. இப்போ இது வந்து நம்ம மேலே ஒரு மலை மேலே தான் இருக்கும், ஒரு சின்ன மலை இது. வணக்கம் மேலே மும்பையில் இருக்கக்கூடிய பாந்த்ராவில் இருக்கக்கூடிய சர்ச்சு. சர்ச்சினோட என்ட்ரன்ஸ். இந்த கோயிலோட பேர் மவுண்ட் மேரி சர்ச். மவுண்ட் மேரி சர்ச்.